ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கேட்ட மாதிரி உங்கள் ராசிக்கான யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ராசி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனுடைய ராசி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் நோ கான்டாக்ட், லெஸ் கான்டாக்ட் ஆர் கான்டாக்ட் ஆர் பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு இப்போ உங்கள் மேலும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலும் என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு ஜென்ரலான ரீடிங். ஸோ டேக் இட் ரெசனேட் அண்ட் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ரைவேட் ரீடிங் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 111 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் பர்சனோடைய பேரையோ இல்லை அவங்களுடைய பிக்கையோ மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்கள் மேலே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அக்வாரியஸ் ஃபார் திஸ் ரீடிங். ஸோ கும்பராசி உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இருக்குது. கும்பராசி ஓகே. எல்லா கார்டும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஜோஷோட வருது. ஸோ we have stalker, we have bad karma, we have dirt digging, we have karmic friends, we have obsessive lover. Okay, kind of ஒரு quite ஒரு டார்க்னஸ் தெரியுது. நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் எனர்ஜி தெரியுது. எல்லாமே ரொம்ப வெளிச்சமாக இல்லை, எல்லாமே ரொம்ப விஷனைஸ்டாக இல்லை. இப்போ இருட்டில் நம்ம ஒரு சில விஷயங்களை தேடுவோம் பாருங்கள். இருட்டில் ஒரு பொருளை தேடினா எப்படி இருக்கும், தட்டு மாதிரி அப்படி தேடுவோம் இல்லையா? அப்படியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் உங்கள் மேலே இருக்குது. இன்னும் உங்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியல, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, உங்களை அப்சர்வ் பண்ண முடியலன்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸில் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு கார்மிக் டை அப்படின்னு நினச்சிருக்காங்க. உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கார்மிக்கான ஒரு டையில் இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கு. நான் ஏதோ முன் ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போல், நான் ஏதோ யாருக்கோ ஏதோ செஞ்சிட்டேன் போல், அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இந்த ஜென்மத்தில் என்னை இவ்வளோ போட்டு படுத்துது அப்படி இது ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னமும் உங்கள் மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்கிறாங்க, ரொம்ப அடிக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அது அன்ஹெல்தியான விஷயம், ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கார்மிக் ரீசன் தான் இது பேட்டர்ன். ஸோ நம்மளே இவங்களை விட்டு விலகணும், நம்மளே இவங்க எனர்ஜிலேருந்து விலகணும், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகணும்னு நினச்சாலும் பட் நானே போய் அங்கே முன்னாடி போய் நிற்கிறேனே, இது என்ன மாதிரியான ஒரு உறவு, ஏன் என்னை இப்படி இந்த விதி என்னை இந்த உறவில் இப்படி தள்ளிட்டு இருக்கு, என்னால் அவங்கள மறந்து வெளியவும் வர முடியல, ஆனால் அதுக்குள்ளேயும் வாழ முடியல, இப்படியான ஒரு ஃபீலில் அவங்க இருக்கிறாங்க. உங்களை நிறையா ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸ்டாக்கிங் மீன்ஸ் நிறைய உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில், சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, உங்களை ஈச் அண்ட் எவ்ரி மூவ் உங்களோடது என்னவா இருக்குன்றதை அவங்க பார்ப்பாங்க அண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க நிறையா அப்சர்வ் ஆகியிருக்காங்க உங்கள் மேலே. பட் ஒரு விஷயம் அவங்க ஸ்ட்ராங்காக இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறது அவங்களோட ஃபீலிங்கில். கண்டிப்பாக இது இதில் நிறையா கெட்ட கர்ம வினை இதில் இருக்குது. ஸோ நல்லதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் உருவாகலை, நம்ம செஞ்ச கெட்டது, நம்ம செஞ்ச தப்புக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் உருவாயிருக்கு, அதை மட்டும் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட இருக்கிற குறை என்னன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருனுடைய குறைகள், ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ அந்த நெகட்டிவ் இருக்குன்றத காட்டுறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் உருவாகிருக்கு அப்படின்றதையும் அவங்க நம்புகிறாங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே யாராவது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை மியூச்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்காக யூஸ் பண்ணால், ஸோ அவங்க மேலே இவங்களுக்கு ட்ரஸ்ட் கிடையாது.
உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃப்ரெண்டு மேலேயும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ ஓவரால் அவங்களுக்கு ஃபீலே வந்து உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே அடிக்டிவாக இருக்காங்க. அட் த சேம் டைம் உங்கள் மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க மேலேயும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ கும்ப ராசி ஒரு பர்சனோடைய தாட்ஸ் மேற்கொண்டு என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் யுவர் பர்சன் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ Aquarius. So let's look persons thoughts towards you. Okay. So we have losing yourself, too passive, love sucks, age issues. ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ரிக்ரெஷன் இருக்குது. உங்களை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க தப்பான சவகாசங்களால், தப்பான பழக வழக்கங்களால், ஒரு தப்பான முடிவுகளால், தப்பான மைண்ட் செட்டால் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களே நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு ரிக்ரெஷன் உங்கள் மேலே, அனுதாபங்கள் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப வந்து மேபி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், ரொம்ப பேஷனேட்டடாக இருக்கலாம். அது எந்த அளவுக்குன்னா மற்றவங்க கிட்ட பழகும் போது ரொம்ப பேஷனேட்டாக வந்து அட்டாச் ஆகிடுவீங்க. ஸோ நிறைய டைம் உங்ககிட்ட அவங்க வேணால் சொல்லியிருக்கலாமே, இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் வந்து உடனே ஸ்டிக்கி ஆயிடுறீங்க, பழகிடுறீங்க, ஒட்டிக்கிறீங்க. இது நல்லது கிடையாது. நீங்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பால் நம்புறீங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ்டாக பழகுறீங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, இன்னமும் ஸ்டில் அதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்க, நீங்கள் இன்னும் இப்படி தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால மற்றவங்க அதை வந்து டேக் இட் கிராண்டடாக எடுத்துப்பாங்க அப்படின்றது. அதனாலே உங்கள் மேலேயும் இந்த ரிலேஷன் மேலேயும் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வராமல் இருக்குது. நடந்த பிரச்சனைகள்லேருந்து ஹீல் ஆகாமலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்களும் அந்த அளவுக்கு இதில் காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாகவும் அது இருக்கும். ஃபஸ்ட்டு நீ உன்னை பார்த்துக்கோ, நீ ஹீல் ஆகு, நீ சரியாகு, மற்ற விஷயங்கள்லாம் மற்றதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷனுக்காக பண்ணுற எஃபர்ட், போடுற எஃபர்ட், பண்ணக்கூடிய செயல்கள் இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர்னு ஒன்று இருந்ததுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃபேட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம். அது ஒன்று சேரும் போது அந்த ரீகன்சிலேஷன் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பர்மனெண்ட் ஆனதாக தான் இருக்கும். ஆனால் இப்போது வந்து சில விஷயங்கள் சரியில்லாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும், நம்ம அதை வந்து சார்ட் அவுட் பண்ண பார்க்கணும். அதனால் உங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க, உங்கள் சைடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள், உங்கள் சைடு இருக்க மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ண பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புவாங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் டேக் இட் கிராண்டடாக நீங்களும் எடுத்துக்காதீங்க, உங்கள்கிட்ட வந்து மற்றவங்களே எடுத்துக்க வைக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இந்த ரிலேஷன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஜஸ்ட் அதை ஹீல் பண்ண விடுங்க, லெட் தெம் ஹீல் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸில் வந்து ரெகுலர் பேட்டர்னில் இருக்குது. ஓகே, ஸோ கும்பராசி உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 111 அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.